Welcome students. Our next important 5-mark question is moving coil galvanometer. Moving coil galvanometer is a device used to detect the flow of current in an electric circuit. அப்போ இதை வச்சுட்டு நம்ம வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். வெரி ஸ்மால் அமௌண்ட்னா 10⁻⁻8 ஆம்பியர் வரைக்கும் உள்ள கரண்ட்டை கூட இந்த கால்வனோமீட்டரில் நம்ம மெஷர் பண்ணலாம். அடுத்து இதனுடைய பிரின்சிபல் நம்ம ப்ரீவியஸ் ஹெட்டிங்கில் படித்தோம் இல்லையா, when a current loop is placed in a uniform magnetic field it experiences a torque. அப்போ இது ஒரு கரண்ட் லூப், கரண்ட் போகக்கூடிய ஒரு ரெக்டாங்குலர் லூப். when it is placed in the uniform magnetic field, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது இந்த ஆர்ம்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் கேன்சல் ஆயிரும். இது அப்போர்ட் டைரெக்ஷன், இது டவுன்வர்ட் டைரெக்ஷன். அப்போ இட் ப்ரொடியூஸ் த ரொட்டேஷ்னல் எஃபெக்ட். ஸோ அப்படியே ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ வென் எ கரண்ட் கேரியிங் லூப் இஸ் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இட் எக்ஸ்பீரியன்ஸ் எ டார்க் அப்படிங்கிறது தான் இதனுடைய பிரின்சிபல். இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக அவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். உங்களுக்கு ஈஸியஸ்ட் வேல நான் புரிய வைக்கிறதுக்காக ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராமோட நான் காட்டுறேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது போடுறது அவசியம் இல்லை, இந்த டயக்ராம் போட்டால் போதும். திஸ் டயக்ராம் இஸ் எனஃப் ஃபார் எக்ஸாமினேஷன். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாமா? ஒரு சிம்பிளிஃபைடு மேனரில் இங்கே டயக்ராம் போட்டு வச்சுருக்கேன். திஸ் இஸ் த ரெக்டாங்குலர் காயில் ஹேவிங் லார்ஜ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும். ஃபார் சிம்பிளிசிட்டி ஐ ஷோ ஹியர் ஃபார் ஒன்லி 1 டர்ன்ஸ் மட்டும்தான் நான் காட்டியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் n டர்ன்ஸ் வச்சுருப்போம். திஸ் இஸ் த ரெக்டாங்குலர் காயில் PQRS அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வேர் த கரண்ட் இஸ் ஃப்ளோ, இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. இட் இஸ் கெப்ட் பிட்வீன் த போல்ஸ் ஆஃப் த ஹார்ஷூ மேக்னெட். ஹார்ஷூனா இந்த ஹார்ஸ், அதே மாதிரி கவ், இதுக்கெல்லாம் காலில் இந்த லாடம் கட்டுற மாதிரி ஷேப்பில் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் ஹார்ஷூ மேக்னெட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஷேப்பில் இது பெண்டாகி வச்சுருப்பாங்க. அடுத்து இதுக்குள்ளே என்ன வச்சுருப்போம் அப்படின்னா சிலிண்ட்ரிக்கல் சாஃப்ட் அயான் கோர் வச்சுருப்போம். இது இந்த மேக்னெட் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஷேப்பில் ஹார்ஷூ ஷேப்பில் இருக்குது. ஹார்ஷூ ஷேப்பில் இருக்கிறதுனால என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் ப்ரொடியூஸ் எ ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா காயில் எந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி, இட் மேக்ஸ் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட் பேரலல் டு த பிளான் ஆஃப் த காயில். இப்போ காயில் இந்த பொசிஷனில் இருந்துச்சுன்னா இந்த பிளானுக்கு இப்படி பேரலாக மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணிடும். எந்த பொசிஷனில் நீ காயில வச்சாலும் சரி, இட் காசஸ் த ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். யூ பிளேஸ் at whatever may be the deflected position of the coil, it produce a radial magnetic field அப்படின்னு சொல்லியிருக்கான். எந்த மாதிரி பொசிஷனில் காயில் இருந்தாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதனுடைய பிளானுக்கு பேரலாக வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். Now it is suspended by a strip. இதை அப்படியே கட்டி தொங்க விட்டுருக்கான். By using the strip is made up of a material phosphor bronze. Very important. அந்த phosphor bronzeங்கிற அந்த கலவையினால் உருவான அந்த கம்பியில் அந்த ஸ்ட்ரிப் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே,
At the bottom end, it is also connected by a hair spring. Hair springனா மெல்லிய ஸ்ப்ரிங், லேசான ஸ்ப்ரிங். ஓகே, நம்ம ஹேரோட தடிமன் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஹேர் ஸ்ப்ரிங் with few number of turns is connected to the lower ends of the coil. So it is also made up of the same material, phosphor bronze wire. And the binding screw ஓட அடுத்த end பார்த்தீங்கன்னா it connected with the air spring is connected with the binding screw ஓட இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். The top is connected with the torsion head, that is adjustable torsion head. ஸோ மேலேயும் கீழேயும் ரொட்டேட் பண்ணி அதனுடைய ஹைட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்டு ஒன் மோர் பாயிண்ட் இஸ் இந்த பாஸ்பர் பிரான்ச் ஸ்ட்ரிப் வி ஸ்டிக் எ ரவுண்ட் மிரர். ஒரு மிரர் வேறு இதில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இதுக்கு அப்படியே நேராக ஃப்ரண்ட்டில் காட்ட முடியாதுங்கிறதுனால இப்படி இந்த டைரெக்ஷனில் காட்டியிருக்கேன். அப்போ லேம்ப் அண்ட் ஸ்கேல் அரேஞ்ச்மெண்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வச்சுருப்பாங்க. அப்போ இந்த லேம்பை ஆன் பண்ண உடனே இந்த லேம்ப்லேருந்து என்ன ஆகும்னா லைட் வந்து அப்படியே பாஸ் ஆகும். பாஸ் ஆகி எது மேலே போய் விழுகுது? இட் ஃபால் ஆன் திஸ் மிரர். அந்த மிரர் மேலே போய் விழும். மிரர் மேலே போய் விழுந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த மிரரோட இமேஜ் கரெக்டாக இந்த ஸ்கேலில் நம்மளுக்கு வரும். ஓகேவா? இது கரண்ட் ஃப்ளோ ஆகாமல் இருக்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ புக்கில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். நம்ம பேசினதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த டிவைஸோட அப்படியே அப்பாட்டஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு எடுத்தோன்னே பார்த்தா புரியாது. ஆனால் இப்போ உங்களுக்கு நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இது நம்மளுக்கு புரியும். ஸோ இதில் வந்து அந்த ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டை காட்டியிருக்கான். ஸோ பிளான் ஆஃப் த காயில் எந்த பொசிஷனில் இருந்தாலுமே அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலல் டு த பிளான் ஆஃப் த காயிலுக்கு இருக்கும். ஓகேங்களா? இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் புரிஞ்சிச்சா? அடுத்து எதுக்கு போகலாம்? ஒர்க்கிங் போகலாமா? நவ் கம் டு த ஒர்க்கிங். திஸ் இஸ் த ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப் PQRS. ஓகேவா? ஒரே ஒரு ஸ்ட்ரிப்பை எடுத்துக்கிறேன். நவ் இட் இஸ் கெப்ட் இன் த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். தட் இஸ் த ஃபீல்ட் இஸ் பேரலல் டு த பிளான் ஆஃப் த காயில். அந்த காயிலோட பிளானுக்கு எப்படி இருக்கு? பேரலாக இருக்கு. ஓகேவா? த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் பேரலல் டு த பிளான் ஆஃப் த காயில். ஓகே. நவ் திஸ் இஸ் த ரெக்டாங்குலர் ஸ்ட்ரிப்பா. அப்போ இந்த PQRS is the length of the rectangle and this QR and SP is the breadth of the rectangular strip அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே. அடுத்து வந்து நம்மளுக்கு தெரியும் ஃபோர்ஸ். இதை வந்து ரெக்டாங்கிளாக பார்க்காம ஒவ்வொரு பார்ட்டையும் பார்த்தோம்னா PQன்னு தனியாக பார்த்தோம்னா கரண்ட் கேரிங் கண்டக்டர் kept in a magnetic field. அப்போ கரண்ட் கேரிங் கண்டக்டர் kept in a magnetic field, it experience a force IL vector cross B அப்படின்னு சொல்லியிருக்கோம். Here the magnitude வேல்யூன்னு வரும்போது ILB sin theta அப்படின்னு போடுவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் this QR எப்படி இருக்கு? QR arm is parallel to the magnetic field. அதே மாதிரி SPயும் எப்படி இருக்கு? parallel to the magnetic field. அப்போ கரண்ட் எலமெண்ட்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னது? 0. அப்போ இங்கே எழுதிக்கிறேன். ஹியர் QR அண்டு SP இஸ் பேரலல் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். அப்போ வந்து தீட்டா வந்து 0. அப்போ sin 0 0. அப்போ there is no force acting on this arms. That is QP SP ஆம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக இருக்குது. படத்தில் தெளிவாக கொடுத்துட்டேன். அதனால் வந்து அந்த இடத்துல அந்த QR அண்ட் SPங்கிற ஆமில் என்ன இருக்காது? ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாது. இதுக்கு பேரலாக இருக்கிறதுனால இதுலேயும் ஃபோர்ஸ் 0, அடுத்து இதுலேயும் ஃபோர்ஸ் 0. ஓகேங்களா?
இப்போ வந்து அடுத்து என்ன பார்க்கணும், பிக்யூவும் ஆர்எஸும் பார்க்கணும். இந்த பிக்யூ எப்படி இருக்கு, இட் இஸ் பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதே மாதிரி இந்த எஸ்பி எப்படி இருக்கு, இட் இஸ் ஆல்சோ பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல பிக்யூ அண்டு ஆர்எஸ்ன்னு எடுத்துட்டோம்னா தே ஆர் பர்பண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கு. அப்போ பர்பண்டிகுலராக இருக்கும்போது பார்த்தோம்னா ஹியர் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ எஃப் ஈக்குவல் டு என்னது, ஐஎல்பி. ஓகேவா? ஐஎல்பி தட் இஸ் த ஃபோர்ஸ். அல்லது பிஐஎல் அப்படின்னு கூட சிம்பிளாக நம்ம எழுதலாம். ஆனால் ஐஎல்பி அப்படின்னு போட்டிருக்கான். ரைட், ஓகே. அப்போ ஃப்ளமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படி இந்த சைடு இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அப்போர்ட் டைரக்ஷனில் இருக்கும். இந்த சைடு ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். It's a equal force opposite in direction not passing through a line. ஒரே லைனில் போகாதே. ஸோ தே கான்ஸ்டியூட் எ கப்புள். அப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பேசின மாதிரி ஸோ இந்த ஃபோர்ஸ் இந்த சைடு இருக்கிற ஃபோர்ஸ் இதை அப்படியே அப்வேர்டு கொண்டு போகும், இதை டவுன்வேர்டு. அப்படியே இது என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா ரொட்டேட்டட். அப்போ எ டார்க் இஸ் டெவலப்டு இன் திஸ் லூப் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த டார்க் கண்டுபிடிக்கணுமா. அப்போ டார்க்னா என்னது, ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ நான் டார்க் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த போர்ஷனை நான் ட்ரா பண்ணுறேன். பிஎஸ்ங்கிறது இந்த ஃபோர்ஸை இந்த பாயிண்ட்லையும் இந்த ஃபோர்ஸை வந்து இந்த பாயிண்ட்லையும் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? அப்போ இப்போ வந்து நம்ம வந்து டிஃப்ளெக்டிங் டார்க், அதனால தான் அந்த காயில் வந்து ரொட்டேட் ஆகுது. அப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டோன்னா த டிஃப்ளெக்டிங் கப்புள் அல்லது டார்க் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ டிஃப்ளெக்டிங் டார்க். அப்போ டிஃப்ளெக்டிங் டார்க்னா ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ஃபோர்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம், ஐஎல்பி. ரெண்டுக்கும் இடையில் உள்ள பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னது, பி. அப்போ வந்து இங்கே வந்து ஐஎல்பி இன்ட்டு பின்னு இருக்கு. ஸோ இந்த எல் இன்ட்டு பிங்கிறது என்னது, ஏரியா ஆஃப் த காயிலா. அப்போ ஐஏபி. நம்ம ஆல்ரெடி பேசுகிற மாதிரி a coil have not a single turn, it has n number of turns. ஓகேவா? அப்போ n டர்ன்ஸ் இருக்கும்போது டிஃப்ளெக்டிங் டார்க்குங்கும்போது NIAB அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ அந்த காயில் வந்து அந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷன், இந்த ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷன். அப்போ இட் ஸ்டார்ட் ரொட்டேட். அப்போ இது ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ இதை எதில் சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கோம், இட் இஸ் சஸ்பெண்டட் பை அ பாஸ்பர் பிரான்ஸ் வயர். பாஸ்பர் பிரான்ஸ் வயரில் நம்ம சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. அப்போ நினச்சி பாருங்கள், அப்போ இது சுற்றும் போது என்னாகும், த ஒயர் கெட் ட்விஸ்டட். இது ட்விஸ்டட் ஆகுமா, அப்படியே முறுக்குமா, ரைட். அப்போ த ஒயர் இஸ் ட்விஸ்டட். அப்போ இது ரொட்டேட் ஆகுது, ஒரு 5 சுற்று சுற்றுது அப்படின்னா இதில் ஒரு ட்விஸ்ட் ப்ரொடியூஸ் ஆயிரும். அடுத்து என்ன பண்ணோம், இப்படி சுற்றிட்டு இருந்தது திரும்ப இப்படி ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்ற ஆரம்பிக்கும். தட் இஸ் கால்டு ரீஸ்டோரிங் கப்புள் அப்படின்னு சொல்கிறோம். ரீஸ்டோரிங் கப்புள். ரீஸ்டோரிங் கப்புள் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும், எந்த அளவுக்கு இங்கே ட்விஸ்ட் முறுக்கு ஏற்படுதோ அதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். த ட்விஸ்ட்ங்கிறது என்னது, தீட்டா. ஓகேவா? அப்போ ஈக்குவல் டு போடும்போது ரீஸ்டோரிங் கப்புள் ஈக்குவல் டு
ஒரு கான்ஸ்டண்ட்டை நம்ம அறிமுகப்படுத்தணும். தட் கான்ஸ்டன்ட் இஸ் K. இந்த கேக்கு வந்து என்ன பேர்னா ரீஸ்டோரிங் கப்புள் பர் யூனிட் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்த கேஸ் வந்து அட் ஈக்லிபிரியம். அட் ஈக்லிபிரியமில் எது எது ஈக்குவலாக இருக்கும்? த டிஃப்ளெக்டிங் கப்புள் is equal to the restoring couple. ரெண்டுமே எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். 5 தடவை இது இந்த சைடு டிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அந்த வயரில் அந்த அளவுக்கு முறுக்கு ஏற்படும், ட்விஸ்ட். அதனால் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அது சுற்ற ஆரம்பிக்கும். தட் இஸ் கால்டு ரீஸ்டோரிங் கப்புள். அப்போ டிஃப்ளெக்டிங் கப்புள் என்னது? NIAB. இங்கே ரீஸ்டோரிங் கப்புள்ங்கிறது என்னது? K தீட்டா. அப்போ இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? This is used to find the current. அப்போ I equal to நம்ம என்ன போடணும் அப்படின்னா K by மற்றதெல்லாம் கீழே கொண்டு வந்துரு NAB into theta. This term is constant. Galvanometer constant or current reduction factor constant. அதை Gன்னு எழுதுவோம். ஸோ இந்த டேர்ம் நினைவில் வச்சுக்கோங்க, ஒன் வேர்டுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த கண்டிஷன் மறந்துடாதீங்க, இந்த பகுதியில் ரொம்ப முக்கியம். டிஃப்ளெக்டிங் கப்புள் ஈக்குவல் டு ரீஸ்டோரிங் கப்புள். ஓகேவா? அடுத்து இதிலிருந்து நம்மளுக்கு டைரெக்டாக ரிசல்ட் கிடச்சிருச்சு. I is proportional to theta. கரண்ட் எவ்வளோ போகுதோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே என்ன ஆகும் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் காட்டும். அப்போ கரண்ட் போகும்போது இதில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி டார்க் கிரியேட் ஆகும். அப்போ வந்து இது அப்படியே ரொட்டேட் ஆகும்போது இந்த மிரர் அப்படியே திரும்பும். அப்போ நம்மளுக்கு இங்கே ஸ்கேலில் வந்து அதனுடைய மூமெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த சைட் போகும்போது இந்த மாதிரி அந்த ஸ்பாட். அப்போ இந்த ஸ்கேலை வச்சு அந்த மிரரோட டிஃப்ளெக்ஷன், தட் இஸ் த தீட்டா வேல்யூ இஸ் மெஷர்ட் யூஸிங் திஸ் லேம்ப் அண்ட் ஸ்கேல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறான். ஸோ திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் வெரி சென்சிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட். ரொம்ப காஸ்ட்லியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். திஸ் இஸ் வெரி சென்சிட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே. அண்டு இட் சுட் பி ஹேண்டில் வெரி கேர்ஃபுல். ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணோம் while doing experiment. So most of our practical work we use the pointer type galvanometer. சாதாரண galvanometer லேபில் பார்த்துருப்பீங்க, ஒரு பிளாக் கலரில் நம்ம வச்சுருப்போம், அதுதான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது இந்த மாதிரி galvanometers யூஸ் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். Our next heading is figure of merit of a galvanometer. அப்போ ஃபிகர் ஆஃப் மெரிட்னா என்னென்னா, இங்கே பாருங்கள், இதுதான் galvanometer. ஸோ இந்த சென்டரில் இருக்கிறது வந்து இந்த 0 பாயிண்டரில் நிற்கிது. இது வந்து ஃபஸ்ட்டு டிவிஷன். அப்போ இந்த பாயிண்டர் வந்து இந்த டிவிஷனுக்கு டிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு, அதாவது ஒரு ஸ்கேல் 0லேருந்து 1 ஒரு ஸ்கேல் டிஃப்ளெக்ஷன் ஆகிறதுக்கு எவ்வளவு கரண்ட்டு நம்ம இங்கே தேவைப்படுமோ தட் இஸ் கால்டு எ ஃபிகர் ஆஃப் மெரிட் ஆஃப் galvanometer அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த கரண்ட் required to produce a deflection of one scale division in the galvanometer. ஸோ ஒரு ஸ்கேல் 0லேருந்து ஒரு பாயிண்ட் நகர்றதுக்கு எவ்வளோ கரண்ட் ஒரு galvanometerக்கு தேவைப்படுதோ அதை தான் ஃபிகர் ஆஃப் மெரிட் ஆஃப் எ galvanometer அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு 2 மார்க்கில் வாட் இஸ் ஃபிகர் ஆஃப் மெரிட் ஆஃப் எ galvanometer. அடுத்து சென்சிட்டிவிட்டி ஆஃப் எ galvanometer அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு galvanometer வந்து குட் அப்படின்னு எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, இட்ஸ் ஸோ லார்ஜ் டிஃப்ளெக்ஷன் ஃபார் வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ. குறைவான கரண்ட் போகும்போதே அங்கே டிஃப்ளெக்ஷன் நல்லா காட்டுச்சுன்னா அதை வந்து ஒரு குட் galvanometer அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதில் அடுத்து இம்பார்ட்டன்ட் வந்து கரண்ட் சென்சிட்டிவிட்டினா என்ன. இப்போ கொஞ்சம் முன்னாடி நம்ம இங்கே பார்த்தோமா,
இது என்னது NBA டிஃப்ளெக்டிங் டார்க் ஈக்குவல் டு ரீஸ்டோரிங் டார்க் அப்படின்னு பார்த்தோமா. இதிலிருந்து தீட்டா பை ஐ கொண்டு வாங்க. இந்த ஐ மட்டும் இங்கே கொண்டு போயிட்டு கேவங்கிட்டு கொண்டு போயிடலாமா. அப்போ தீட்டா பை ஐ ஈக்குவல் டு ஐயை மட்டும் இந்த சைடு கொண்டு போயிருக்கேன். அப்போ NBA பை கே அப்படின்னு வந்துருமா. NBA பை கே. ஸோ திஸ் இஸ் கால்டு கரண்ட் சென்சிட்டிவிட்டி IS. எப்படி டிஃபைன் பண்ணலாம். டிஃப்ளெக்ஷன் produced per unit current. Deflection produced per unit current flowing through the galvanometer. ஒரு யூனிட் கரண்ட்டுக்கு எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் ஆகுது, that is defined as current sensitivity. அப்போ current sensitivity of a galvanometer எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம். இன்க்ரீஸிங் பை நம்பர் ஆஃப் turns. ஏன்னா மேலே வர்றதெல்லாம் இன்க்ரீஸிங், கீழே வர்றதெல்லாம் டிக்ரீஸிங். அப்போ இன்க்ரீஸிங் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், இன்க்ரீஸிங் மேக்னெட்டிக் இண்டக்ஷன், இன்க்ரீஸிங் ஏரியா ஆஃப் த காயில் அண்டு டிக்ரீஸிங் கேங்கிறது என்னது கப்புள் பர் யூனிட் ட்விஸ்ட் ஆஃப் த சஸ்பென்ஷன் ஒயர். நம்ம கட்டி தொங்க விட்டோம்ல அந்த காயிலை, அந்த சஸ்பென்ஷன் ஒயருடைய அந்த கப்புள் பர் யூனிட் ட்விஸ்ட்டுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். இங்கே இது கரண்ட் சென்சிட்டிவிட்டி டிஃபைனுங்கிறது ஒரு 2 மார்க் கொஸ்டின். இந்த ஃபார்முலா வரைக்கும் எழுதணும். ஹவு கேன் இன்க்ரீஸ் த கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் யுவர் கால்வனோமீட்டர், இந்த ஃபார்முலா வச்சு எழுதணும் இந்த 4 பாயிண்ட்டு. இது அடுத்த ஒரு 2 மார்க் கொஸ்டின். அடுத்து இது ஒரு Y டைப் கொஸ்டின் 2 மார்க். ஏன்னா இது என்ன கொஸ்டின் அப்படின்னா, why phosphor bronze wire is used in galvanometer. கால்வனோமீட்டரில் அந்த காயிலை தொங்க விடுறதுக்கு ஏன் பாஸ்பர் பிரான்ஸ் ஒயரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் முறுக்கு குறைவான அளவு ஏற்படும், டக்குன்னு அதை ரெஸ்ட்டு கொண்டு வந்துடலாம். அதான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ கப்புள் பர் யூனிட் ட்விஸ்ட் இஸ் வெரி ஸ்மால், ஸோ த காயில் கம் டு ஈக்லிபிரியம் வெரி சூன். ஓகே, ஸோ வி யூஸ் பாஸ்பர் பிரான்ஸ் ஒயர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அடுத்த 2 மார்க் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. அப்படியே அந்த கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஃபார்முலாவை எடுங்க. என்ன டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். தீட்டா பை ஐ ஈக்குவல் டு NBA பை கே அப்படின்னு போட்டோமா. இப்போ வோல்டேஜாக மாற்றணும். அப்போ கால்வனோமீட்டருடைய ரெசிஸ்டன்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஆர்ஜின்னு சொல்கிறோம். ரெண்டுலையும் மல்டிப்ளை பை 1/RGயால் மல்டிப்ளை பண்ண. அப்போ தீட்டா பை ஐ இன்ட்டு ஆர்ஜி. அதே மாதிரி இங்கே NBA பை கே இன்ட்டு ஆர்ஜின்னு வருமா. கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் என்னது வோல்டேஜா. அப்போ தீட்டா பை வி ஈக்குவல் டு NBA பை KRG. இதிலிருந்து எப்படி டெரைவ் பண்ணியிருக்காங்கிறது புரிஞ்சு போச்சா. திஸ் இஸ் த வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. அப்போ டிஃப்ளெக்ஷன் ப்ரொடியூஸ்டு பர் யூனிட் வோல்டேஜ் அப்ளைடு அக்ராஸ் த கால்வனோமீட்டர் அப்படின்னு சொல்லணும். ஆர்ஜிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கால்வனோமீட்டர். ஸோ இந்த 2 மார்க் ஏரியாலாம் புரிஞ்சிருச்சா ஸ்டூடெண்ட்ஸ்.